ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் 167 ஓகேவா. ஸோ இனிமேல் நம்ம வந்து லீட் கோடில் ஒரு ப்ராப்ளமாக நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம் ஓகேவா. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம யூஸ் பண்ண போகிற டெக்னிக் வந்து என்னன்னா டூ பாயிண்டர் ஓகேவா. அதாவது இப்போதான் நீங்கள் வந்து டிஎஸ்ஏக்கு என்ட்ரு ஆயிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிற அல்காரிதம் வந்து டூ பாயிண்டர் ஓகேவா. எதனால் நான் வந்து டூ பாயிண்டரை பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, டூ பாயிண்டர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு முக்காவாசி ப்ராப்ளத்துக்கு இந்த சொல்யூஷன் வந்து நம்மளால கவர் பண்ணிக்க முடியும் ஓகேவா. ஸோ நிறைய ப்ராப்ளத்துக்கு வந்து இந்த டூ பாயிண்டட் மெத்தட்ஸ் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்ல வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுது ஓகேவா. அதெல்லாம் நம்ம வந்து ஃபியூச்சர் ப்ராப்ளத்துல வந்து தெளிவா பார்க்கலாம். இப்போ வந்து எதனால இந்த 167 அதாவது டூ சம் இன்புட் அரே சார்ட்டட் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இப்போதான் நீங்க வந்து ஒரு டூ சம் அதாவது டூ பாயிண்டரை வந்து நீங்க வந்து லைக் அந்த அல்காரிதத்தை வந்து இப்போதான் லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன். அதாவது இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்க சால்வ் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டூ பாயிண்ட் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகேவா. அண்ட் இந்த ப்ராப்ளம் வந்து சேம் டூ பாயிண்டர் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மட்டும் இருக்கு ஓகேவா. அது என்ன, அது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இதோட கான்செப்ட் என்ன, அதாவது இப்போ இதுல என்ன பண்ணணும் அப்படின்றத நான் தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிட்ட ஒரு அரே கொடுத்துருவான், ஒரு செட் ஆஃப் அரே நம்ம கொடுத்துருவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 1 4 அண்ட் 5. ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் அரே அண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு டார்கெட் வேல்யூ கொடுத்துருவான். இப்போ எக்ஸாம்பிள் நான் டார்கெட் வந்து 7 அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ டார்கெட் வந்து 7 அந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ அவங்க கொடுத்துருக்க அரேல எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து 7 வரும். இப்போ எக்ஸாம்பிள் 1 + 2 எவ்வளோ 3. ஸோ அப்போ இது வந்து வராது. ஸோ 1 + 3 4. ஸோ 4 + 1 5. 5 + 1 6. ஸோ இந்த அப்ரோச்சும் வரும். நெக்ஸ்ட் வந்து 2 × 3 சாரி 3 + 2 5 அண்ட் வரல. ஸோ 2 + 4 6 அண்ட் 5 + 2 7. அப்போ இந்த 5 + 2 அப்ரோச் வந்து வருது. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர் ஓகேவா. அப்போ நம்ம கிடைச்ச ஆன்சரை எப்படி ரிட்டர்ன் பண்ணணும்னா நம்மளோட இண்டெக்ஸ் வேல்யூல ரிட்டர்ன் பண்ணணும். இது வந்து நார்மலா நம்ம டூ பாயிண்டர்ல பார்த்து சேம் மெத்தட் தான். இப்போ நம்மளுக்கு வந்து இதோட இண்டெக்ஸ் என்ன 1 அண்ட் இதோட இண்டெக்ஸ் என்ன 4. ஸோ 5ஓட இண்டெக்ஸ் வந்து 4. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லைக் ஒன்று ஒன்றா என்ற மாதிரி இருந்துச்சுன்னா n-1 ஓகேவா. அதாவது எந்த நம்பர்ல இருக்கோ அந்த பொசிஷன் -1 இந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து 1, ஓகேவா. இதுதான் நம்மளோட அவுட்புட். இது வந்து நார்மல் டூ பாயிண்டட் மெத்தட் ஓகேவா. பட் நம்மளோட ப்ராப்ளத்துல அதாவது இந்த 167 ப்ராப்ளத்துல நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா given an one indexed array அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, ஸோ இந்த கண்டுபிடிக்கிற அரேல +1 வந்து நம்ம ஆட் பண்ணி இப்போ எக்ஸாம்பிள் நம்மளோட இண்டெக்ஸ் வந்து 1 இருந்துச்சுன்னா ஸோ 1 + 1 2. அப்போ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 2 வரணும் அண்ட் செகண்ட் இண்டெக்ஸ்ல 4 + 1 5. அப்போ நம்மளோட ஒரிஜினல் அவுட்புட் வந்து 2, ஓகேவா. ஸோ உங்களுக்கு வேணும்னா அவங்க கொடுத்துருக்க இன்புட் வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணி காமிக்கணும் ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து என்ன இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க என்ன அரே கொடுத்துருக்காங்கன்னா 2 7 11 15 ஓகேவா. சேம் அதே எடுத்துக்கலாம். இப்போ 2 7 11. ஸோ நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா, ஸோ டார்கெட் வந்து 9 ஓகே. ஸோ டார்கெட் வந்து 9. இப்போ நம்மளுக்கு எந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 9 வருதுன்னு பார்க்கணும். இப்போ எந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 9 வருது 2 and 7. இது வந்து நம்ம நார்மலா பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் ஓகேவா. பட் கம்ப்யூட்டர் வந்து இது கண்டுபிடிக்காது, உங்களுக்கே தெரியும். ஸோ 2, 7ன்றது நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ். ஸோ அப்போ இதோட இண்டெக்ஸ் வந்து 0 0 + 1 1 அண்ட் இது வந்து 1 1 + 1 2. இப்போ இதோட அவுட்புட் என்ன 1, 2. ஓகே, இதில் வந்து நான் 1 +1 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எதனாலனா நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த அப்ரோச்சில் வந்து +1 வந்து ஆட் பண்ணிக்கணும் இண்டெக்ஸில் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ அது அவுட்புட் வந்து 1 + 1, 2. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 1, 2 அப்படின்ற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ செகண்ட் இண்டெக்ஸும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். 2 3 4 டார்கெட் வந்து 6. ஸோ 2 3 4 அண்ட் டார்கெட் வந்து 6 ஓகேவா. ஸோ இப்போ இதில் என்ன கான்செப்ட், ஸோ
இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. ஸோ 2,4 அப்படின்னா 6. ஓகேவா? ஸோ இப்போ இதுல 1 அண்ட் 3 இருந்துச்சுன்னா 3 - 1 2. அப்போ 2 - 1 2 + 1 3. ஸோ 1,3. ஸோ 1,3 இஸ் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நீங்க 2 பாயிண்டர் அப்ரோச் வந்து நீங்க வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா ஸோ சிம்பிளா சொல்லிடுறேன். 2 பாயிண்டர் அப்படின்னா என்னன்னா, ஸோ அந்த பேர்லயே இருக்கு கான்செப்ட். 2 பாயிண்டர் அப்படின்னா 2 பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம இதை சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சின்ன அரே வச்சு பார்க்கணும். இப்போ என்னோட டார்கெட் வந்து 7. ஓகேவா? இப்போ நம்ம 2 பாயிண்ட் வந்து எடுக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னா 2 பாயிண்ட் யூஸ் பண்ண போகிறோம். 2 பாயிண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நான் ஐயை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜே வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எதனால அப்படின்னா, ஸோ இந்த 2 பாயிண்டர் அப்ரோச் வந்து எப்படி ஒர்க் ஆகும்ன்ற சிம்பிளா சொல்றேன். அதாவது இந்த 2 பாயிண்டர் அப்ரோச்ன்றது வந்து இப்போ என்கிட்ட 5 பொருள் இருக்கு. ஓகேவா? என்கிட்ட ஒரு 5 பொருள் இருக்கு. 2 4 5. ஓகே. ஸோ இப்போ இந்த 5 பொருள்லையுமே ஒரு டிஃப்ரெண்டான ஆப்ஜெக்ட் வந்து இருக்கு. ஓகேவா? இப்போ இதுல வந்து ஏ இருக்கு, இதுல பி இருக்கு, இதுல சி இருக்கு, டி இருக்கு, இதுல இ இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த டிஃப்ரெண்டான ஆப்ஜெக்ட்ஸை வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கம்பைன் பண்ணாதான் எனக்கு வந்து லைக் இப்போ என்னோட அவுட்புட் வந்து என்னன்னா ஏ ஏவும் ஈவும் வரும். இதுதான் என்னோட டார்கெட். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து ஏவும் ஈயும் வரணும்னா என்ன பண்ணுவோம்? ஒரு ஆப்ஜெக்ட் கூட நம்ம வந்து மிங்கிள் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? சப்போஸ் நம்ம வந்து நான் ஹியூமன்ஸ்லாம் நம்ம ஈஸியா வந்து நம்ம வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சு முடியும். பட் இதுவே கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து அதனால பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணும்? ஒன்று ஒன்றா போய் கம்பேர் பண்ணி பார்த்துனே இருக்கும். இப்போ ஏவை வச்சு பியை பார்க்கும். ஸோ பி வந்து அதோட நம்மளோட டார்கெட்டோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும், கிடையாது. அப்போ ஏவோட சியை கம்பேர் பண்ணி பார்க்கும். அப்போ ஏவும் சியும் மேட்ச் ஆகுதான் பார்க்கும், கிடையாது. அப்போ ஏவோட டியை மேட்ச் பண்ணி பார்க்கும். ஸோ டியும் நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகலைன்னா நெக்ஸ்ட் ஏவோட இயை மேட்ச் பண்ணி பார்க்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து நார்மல் அப்ரோச். ஓகே. ஸோ இது வந்து நார்மலாக நம்மளோட அப்ரோச் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பட் இதுவே 2 பாயிண்டர் அப்ரோச்சில் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இங்க ஒரு ஐன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சிரும். அதாவது என்கிட்ட இப்போ 2 கை இருக்கு. ஓகேவா? 2 கையில ஒரு கையில வந்து என்னோட ஏ வச்சுக்கிறேன். இன்னொன்னு கையில நான் வந்து லாஸ்ட் ஆப்ஜெக்டை வச்சுக்கிறேன். ஓகேவா? 5வது ஆப்ஜெக்டை வச்சுக்கிறேன். 5வது ஆப்ஜெக்டை வச்சுக்கிறேன். இப்போ அந்த 1வது ஆப்ஜெக்டையும் 5வது ஆப்ஜெக்டையும் செக் பண்ணி பார்ப்பேன். ரெண்டுத்தையும் சேர்த்து செக் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஐ பிளஸ் ஜே. ஸோ ஐ பிளஸ் ஜேனா இப்போ என்ன வருது? ஏ கமா இ வருது. இப்போ நம்மளுக்கு கிடைச்சதுல இப்போ கிடைச்ச ஆன்சரோட நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஏ கமா இ வந்து ஈக்குவல் டு 1 பார்ப்பேன். ஸோ ஈக்குவல் டுவா பார்ப்பேன். சப்போஸ் ஈக்குவல் டு இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா லைக் இப்போ ஈக்குவல் டு இல்லைன்னா அது வந்து அதிகமா கம்மியான்னு பார்த்துட்டு அதை இன்க்ரிமெண்ட்டும் டிக்ரிமெண்ட்டும் பண்ணுவேன். ஓகேவா? இதுதான் நம்மளோட கான்செப்ட். ஓகேவா? அதனால தான் நான் வந்து ஐயை வந்து இந்த இடத்துலையும் ஸ்டார்டிங் பாயிண்ட்லையும் ஜேவை வந்து எண்ட் ஆஃப் தி பாயிண்ட்லையும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சப்போஸ் இப்போ நம்மளுக்கு டார்கெட் கிடைக்கல. ஓகேவா? டார்கெட் கிடைக்கல அப்படின்னா ஒன்று ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ணுவேன், இல்லைன்னா ஐயை டிக்ரிமெண்ட் பண்ணுவேன். ஸோ இதனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பழைய ரிலேஷன் வந்து கட் ஆயிடும். பழைய ரிலேஷன் வந்து கட் ஆகிட்டு புது ரிலேஷன் வச்சு நம்மளுக்கு வந்து செக் பண்ணுவோம். அதனால நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஈஸியா அவுட்புட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பழைய ரிலேஷன் வச்சு ஒன்னா பார்த்துக்கினே இருந்தா நம்மளுக்கு யூஸே கிடையாது. ஓகேவா? அதனால புது ரிலேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து கம்பேர் பண்ணி செக் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ சப்போஸ் இதுல இன்னும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ணினே வரேன். ஸோ செகண்ட் இடத்துல இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு, ஜே செகண்ட்ல இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் தேர்ட்ல ஐ வந்து இங்க வந்துருச்சு. அண்ட் ஜே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா திருப்பி ஐ பக்கத்துலயே வந்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஜே வந்து பிக்கும் ஐ வந்து டிக்கும் போயிடுச்சு. ஓகேவா? சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் இது. ஓகேவா? சப்போஸ் ஜே வந்து முன்னாடியும் ஐ வந்து பின்னாடியும் போயிடுச்சு அப்படின்னா இது ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். எதனால இது ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும்னா 2 பாயிண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா சார்ட்டட் அரேக்கு மட்டும் தான் மோஸ்ட்லி ஒர்க் ஆகும். ஓகேவா? சார்ட்டட் அரே மீன்ஸ் அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கும் அந்த அரே வந்து. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம 1 2 3 பார்த்தோம்ல, இந்த 1 2 3ல அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கா. ஸோ இந்த ஃபார்மேட்ல நம்மளுக்கு சார்ட்டட் ஆனா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இந்த 2 பாயிண்ட் மெத்தட் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண முடியும். ஓகேவா?
அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, சப்போஸ் இந்த ஐயும் ஜேவும் தாண்டி போயிடுச்சுன்னா எதனால டிஸ்அட்வான்டேஜ்னா, ஸோ இந்த அப்ரோச்சை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம். அது எப்படி சொல்ற நீ இந்த அப்ரோச் ஆல்ரெடி பார்த்துப்போனா அப்படியே பேக் ஒரு 2 ஸ்டெப் பேக் வந்தோம்னா இந்த இடத்துல ஐ இருந்திருக்கும், இந்த இடத்துல ஜே இருந்திருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணிருப்போம், ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்துருப்போம். ஸோ ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பை பார்த்ததை திருப்பியும் ஜேவியும் ஐயும் வச்சு பார்த்தா ஒரே மாதிரி தானே வரப்போகுது. அப்போ என்ன யூஸ்? அதனாலதான் என்ன சொல்றேன்னா, சப்போஸ் ஐ வந்து லெஸ் தென் வந்து ஜேவா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஜேவும் ஐயும் ஆப்போசிட்ல வந்துருச்சுன்னா அந்த கண்டிஷனை அப்படியே ஸ்டாப் பண்ணி ஓகேவா. இதை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா 2 பாயிண்டர் மெத்தட்ல கண்டிஷனா யூஸ் பண்ணணும். ஓகேவா. இதெல்லாம் நம்ம வந்து தெளிவா பார்க்கணும். ஓகே ப்ரோக்ராம்ல போக போக தெளிவா பார்க்கணும். இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ள என்ட்ரு ஆயிடலாம். ப்ரோக்ராமோட ஸ்டேட்மெண்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். 2 7 11 15 2 7 11 15 டார்கெட் வந்து நமக்கு 9. இப்போ நம்மளுக்கு நம்மளோட 2 பாயிண்டர் அப்ரோச்ல நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஐயை ஃபிக்ஸ் பண்ணணும், அப்புறம் ஜேவை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ ஐ அண்ட் ஜேவை நான் எந்த இடத்துல புஷ் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. அதாவது ஐயை வந்து ஸ்டார்டிங் ஆஃப் தி அரேல தான் நான் பாயிண்ட் பண்ணியிருக்கேன், ஜேவை வந்து எண்ட் ஆஃப் தி அரேல தான் நான் பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் தி அரேனா ஈஸி, நம்ம ஐ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டாலே நம்ம வந்து ஸ்டார்டிங் ஆஃப் தி அரேல ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஈஸியா. பட் ஒரு அரே ஒரு லென்த்து டிஃப்ரெண்ட் லென்த்ல இருக்கும் எண்டு. ஓகேவா. அப்போ எப்படி நான் ஜேவை ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல நம்மளுக்கு லென்த் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா, நம்ம அரே வந்து எவ்வளோ யூஸ் பண்றோமோ அந்த யூஸ் பண்ற லென்த் வர நம்ம வந்து சைஸ் லைக் சைஸ் இல்லைனா லென்த்னு வச்சுக்கோங்க, அந்த சைஸோட லென்த் வர நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே 4 இருக்குன்னா என்னால் 4 டேட்டாவே டிராவல்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே எனக்கு வந்து டேட்டா வந்து போகாது, அதோட ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா. இதுதான் இதோட லென்த்தோட கான்செப்ட். ஓகேவா. ஸோ இப்போ சொல்லலாம் லென்த் யூஸ் பண்ணா கூட நம்மளுக்கு வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், ஏன்னா 0லேருந்து தானே டிராவல்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லுவீங்க. அப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, இண்டெக்ஸிங்ல நம்ம வந்து ஒரு நம்பரை வந்து பின்னாடில இருந்து டிராவல்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், -1 -2 அப்படி பண்ணுவோம்ல, அதே கான்செப்ட் தான் இங்கே -1. ஓகே, இவ்வளோதான் கான்செப்ட். அண்ட் இந்த அப்ரோச்சை வந்து நான் ஜாவால தான் நான் வந்து சால்வ் பண்ண போறேன். ஓகேவா. ஸோ நம்ம சொல்ற மாதிரி ஆல்ரெடி பாயிண்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா. இப்போ பாயிண்டர் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் இன்ட் ஜே இஸ் ஈக்குவல் டு, நம்மளோட அரே நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்பர் அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர்ஸ் அண்ட் டாட் நான் சொன்ன மாதிரி லென்த். ஓகேவா. லென்த் -1. ஓகேவா. இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சால்வ் பண்ணியாச்சு, அதாவது ஐயும் ஜேவையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம ஐயும் ஜேவையும் ஈக்குவலா ப்ளஸ் பண்ணிட்டு டார்கெட்டோட ஈக்குவலான்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து ஐ பிளஸ் ஜே அப்படின்ற இது பண்ணணும். பண்ணிட்டு என்ன பண்ணணும், ஈக்குவல் டு டார்கெட்டான்னு பார்க்கணும். ஓகேவா. ஸோ இந்த கண்டிஷன் நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டிஷன் ப்ரூவ் ஆகலன்னா என்ன பண்ணணும், அகைன் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு அகைன் இந்த ஸ்டெப் வந்து ரன் பண்ணணும். ஓகேவா. ஸோ ஒரு வாட்டியும் நம்ம வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன் மாதிரி போட்டு போட்டு நம்மளால ரன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் ஐட்ரேஷனை வந்து ரன் பண்ணணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், லூப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம்ல, அதை தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லூப் கண்டிஷன் பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து 2 லூப் வந்து இருக்கு. ஓகேவா. ஒன்று வந்து ஃபார் லூப்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், நான் சும்மா சிம்பிளாக சொல்லிட்டு விட்டுருவேன். ஸோ ஃபார் லூப் அண்ட் வைல் லூப். நம்மளோட அப்ரோச்சுக்கு எந்த லூப் வந்து யூஸ் பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத சொல்றேன். ஸோ ஃபார் லூப் பொறுத்தவரை ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். அதாவது நம்மளுக்கு எந்த ஐட்ரேஷன்ல வந்து ஸ்டாப் பண்ணணும்னு தெரிஞ்சா ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட 0 to 20 இருக்கு. இப்போ எனக்கு வந்து இதுல வந்து 0 to 10 வரதா வேணும். அப்போ எனக்கு வந்து 10 ஐட்ரேஷன் பண்ணா எனக்கு இந்த இந்த கண்டிஷன் வந்து வந்துடும். அப்போ எனக்கு வந்து இந்த கண்டிஷன் எப்போ ஸ்டாப் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஓகேவா. அப்போ நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஒயில் லூப் வந்து எப்போ யூஸ் பண்ணலாம்னா, சப்போஸ் இப்போ இதுல வந்து டார்கெட் வந்து 10, இல்ல டார்கெட் வந்து 1 + 7. ஓகேவா. 1 + 7, இந்த 1 + 7 வந்து எந்த ஐட்ரேஷன்ல வரும்னு எனக்கு தெரியாது. ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் 7th ஐட்ரேஷன்ல வரலாம், இல்லைன்னா 8th ஐட்ரேஷன்ல வரலாம், இந்த மாதிரி எந்த ஐட்ரேஷன்ல வேணா வரலாம். பட் எனக்கு அந்த ஐட்ரேஷன் தெரியாது அப்படின்னா அந்த நேரத்துல இந்த ஒயில் லூப் யூஸ் பண்ணலாம். ஓகேவா.
இப்போ நம்மளோட அப்ரோச்ல எந்த ஐட்ரேஷன் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரே நிமிஷம் அதுக்கு முன்னாடி. ம். நம்மளோட அப்ரோச் பொறுத்தவரை இப்போ இந்த செட் ஆஃப் அரே வந்து ஒரு வேல்யூவும் மாறிக்கினே வரும். என்ன சொல்றேன்னு புரியலன்னா சிம்பிளா சொல்றேன். இப்போ இந்த அப்ரோச்ல நம்மளுக்கு எங்க ஆன்சர் கிடைக்குது? அதாவது கரெக்டா 2வும் இங்க வந்து ஜே இருந்தாதான் 2 + 7 9 கிடைக்கும். ஓகேவா? இதே மாதிரி முன்னாடி உள்ள அப்ரோச்ல என்ன 2, 3 அப்போ ஐ வந்து இங்க இருக்கணும், ஜே வந்து இங்க இருக்கணும். ஓகேவா? இந்த அப்ரோச்ல தான் நம்மளுக்கு வந்து டார்கெட் வந்து கிடைக்குது. அப்போ ஒரு ஐட்ரேஷன்ல பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல வந்து கிடைக்கும். எந்த பொசிஷனும் ஃபிக்ஸ்டு கிடையாது. ஓகேவா? ஐயும் ஜேவும் ஃபிக்ஸ்டுல வந்து நம்மளுக்கு டார்கெட் கிடைக்கல. அப்போ நம்ம ஒயில் லூப் யூஸ் பண்ணாதான் நம்மளால இந்த கண்டிஷனை வந்து சால்வ் பண்ண முடியும். எதனால அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னதுதான். ஃபிக்ஸ்டு அரேவா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியா ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணிடலாம். பட் நம்மளுக்கு இந்த ஐட்ரேஷன் வந்து எங்க ஸ்டாப் ஆகும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. அதனால நம்ம வந்து ஒயில் கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ சிம்பிள் ஆகும். இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ள போயிடலாம் டேரக்டா. ஸோ ஒயில் அப்படின்னு போட்டு ஸோ இப்போ ஒயிலுக்கு வந்து நம்ம கண்டிஷன் கொடுத்தோம். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இதுல நம்மளுக்கு என்ன கண்டிஷன், அதாவது சப்போஸ் இந்த கண்டிஷன் எப்போ ஸ்டாப் ஆகணும் அப்படின்றத நான் வந்து ஆல்ரெடி தெளிவாக சொன்னேன். அதாவது ஐ வந்து லெஸ் தென் ஜேவா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்து ரன் ஆகும். சப்போஸ் ஜே வந்து ஐயோட அதிகமாயிருச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடும். எதனால? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு ரிலேஷனையும் வச்சுதான் நம்ம வந்து செக் பண்ணுவோம். சப்போஸ் இந்த ரிலேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா பார்த்தது வேஸ்ட் தானே. நம்ம பார்த்ததை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஓகேவா? அதனாலதான் நம்ம வந்து இந்த கண்டிஷனை வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம் அந்த இடத்துல. ஓகேவா? அதனால தான் நான் வந்து என்ன பண்றேன்னா ஐ லெஸ் தென் ஜேவா இருந்தா மட்டும் தான் இந்த கண்டிஷன் ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றேன். இங்க வந்து ஐ, இங்க வந்து ஜே. ஓகே, ஐ லெஸ் தென் ஜேவா இருந்தா இந்த கண்டிஷன் ரன் ஆகும் அப்படின்ற. ஸோ இப்போ கண்டிஷனும் நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் வேல்யூ என்னது? நம்ம இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி ஈக்குவல் டு 1 பார்க்கணும். அதாவது ஐயும் ஜேவியும் ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு டார்கெட்டான்னு பார்க்கணும். அந்த கண்டிஷனை தான் நம்ம இங்கே பண்ண போறோம். அதுக்கு நான் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போறேன். இஃப் நம்மளோட நம்பர் ஆஃப் ஐ, இங்க நல்லா பாருங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? இங்க உள்ள, அதாவது அரேக்குள்ள இருக்கிற டேட்டாவை தான் நம்ம வந்து ப்ளஸ் பண்ண போறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த அரேவோட நேம் பிளஸ் அந்த இண்டெக்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் நம்மளோட ஐ இண்டெக்ஸ் வந்து 0. இப்போ ஐ அப்படின்றத மென்ஷன் பண்ணிடும். அண்ட் இப்போ ஜேவோட இண்டெக்ஸ் வந்து 15, அதாவது 4th இண்டெக்ஸ்ல இருக்கு. அப்போ ஜே அப்படின்றத இங்க போடுறேன். இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணாலே நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? டேரக்டா நம்மளுக்கு வந்து இது வந்து ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ண மாதிரி தான். ஓகேவா? ஸோ அதனால நம் ஆஃப் ஐ பிளஸ் நம்பர்ஸ் ஆஃப் ஜி. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு டார்கெட்டான்னு பார்க்கணும். ஓகேவா? சப்போஸ் இது வந்து ஒரு டார்கெட்டா இருக்கு. ஓகேவா? இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லேயே டார்கெட்டை ப்ரூவ் பண்ணிட்டேன். லைக் இப்போ இந்த கண்டிஷன் பாருங்க, 2,3 2,4. ஓகேவா? இந்த 2,4ங்கிறது ஐயை ஃபிக்ஸ் பண்ணுவேன், ஜே இங்கே ஃபிக்ஸ் பண்ணுவேன். இதுலயே நம்மளுக்கு வந்து அவுட்புட் கிடைச்சிச்சு. அப்போ என்ன பண்ணிடணும்? இந்த ரெண்டை வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிட்டர்ன் பண்ணிடணும் அந்த இதில். அப்போ எப்படி ரிட்டர்ன் பண்ணணும்? ஒரு நிமிஷம். எப்படி ரிட்டர்ன் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஐயை வந்து போடணும். ஐ வந்து என்னது? இண்டெக்ஸ் 0. அண்ட் ஜே வந்து என்னது? இண்டெக்ஸ் 2. இப்போ நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பொறுத்தவரை இண்டெக்ஸ் பிளஸ் 1. அப்போ 0, 1, 3. இதுதான் அதோட அவுட்புட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இங்க பண்ண போறோம். ஸோ இதுக்கு வந்து ரிட்டர்ன் எதனால நான் வந்து இப்போ வந்து நான் வந்து அரே டைப்ல தான் நான் வந்து ரிட்டர்ன் பண்ண போறேன். பிகாஸ் நம்மளோட மெத்தட் ரிட்டர்ன் வந்து அரே டைப்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் நியூ. ஸோ இதுல வந்து ஐ கமா ஜே. ஃபர்ஸ்ட் வந்து நான் சும்மா சொல்றேன், ஐ கமா ஜேவை தான் நம்ம நார்மலா இண்டெக்ஸ் தான் வந்து ரிட்டர்ன் போடணும். பட் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பொறுத்தவரை நம்ம வந்து பிளஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் கண்டிஷன். இப்போ நம்ம வந்து ஈக்குவல் டுவா இருந்தா நம்ம வந்து பண்ணிட்டோம். சப்போஸ் ஈக்குவல் டுவா இல்லை, லைக் இந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி நம்மளுக்கு ஈக்குவல்டா இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்? என் ஒன்று ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும், இந்த ஜே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இதை எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணலாம்?
இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க கிடைக்குதுல சம்மு. இப்போ இதோட சம் என்ன 17. ஸோ 17 வந்து லெஸ் தென், அதாவது 17 வந்து லெஸ் தென் நம்மளோட டார்கெட்டா இருந்துச்சுன்னா 17 வந்து லெஸ் தென், இப்போ 17 வந்து கிரேட்டர் தென் 9 தான் இருக்கு. சப்போஸ் 17 வந்து லெஸ் தென், லைக் இப்போ 17 இல்லாம இங்க வந்து 8 இருந்துச்சுன்னா இதோட லெஸ் தென் தானே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஐய வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். எதனால ஐய இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்மளோட டார்கெட்டே அதிகமா இருக்கு, பட் நம்மளோட டார்கெட் அதிகமா இருக்கு, பட் நம்மளுக்கு கிடைச்ச சம்மு வந்து கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த வேல்யூவே வச்சு நம்ம பண்ணோம்னா கம்மியா தான் வரும். லைக் இப்போ எக்ஸாம்பிள் 2,15 அதுக்கப்புறம் 2,11. ஸோ இந்த மாதிரி பண்ணினே இருந்தா ஒண்ணு அதிகமாகும் இல்லைன்னா கம்மி. லைக் இப்போ டார்கெட் வந்து 8ல நான் சொல்றேன், ஓகேவா. இப்போ இங்க கம்மியான நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் லைக் 2, 3 அந்த மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ 2, 3 அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ கம்மியான நம்பர் வச்சு பண்ணா என்ன ஆன்சர் மோஸ்ட்லி கிடைக்கும், கம்மியா தான் கிடைக்க போகுது, ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஐய வந்து இன்க்ரிமெண்ட் பண்றோம். நல்லா நான் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு ஷார்ட்டட் அரே. அதனால நம்மளுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண பண்ண நம்மளோட டேட்டா வந்து அதிகமாயிட்டே போகும், வேல்யூ வந்து அதிகமாயிட்டே போகும். அதை மட்டும் நல்லா நான் வச்சுக்கோங்க. அதனால தான் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்றோம். சப்போஸ் இப்போ இங்க வந்து நம்மளுக்கு வந்து பெரிய நம்பரா இருக்கு, பெரிய நம்பரா இருந்தா நம்மளுக்கு என்ன பண்ணணும், கம்மியா தானே ஆகணும். அப்ப என்ன பண்ணணும், டிக்ரிமெண்ட் பண்ணணும், அவங்கதான் கான்செப்ட். அப்போ ஜே வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிட்டே வரும். இவ்வளவுதான். இது இந்த 2 பாயிண்டோட ஸ்மால் கான்செப்ட் இதுதான், ஓகேவா. ஸோ நம்மளுக்கு கம்மியா இருந்தா நம்ம வந்து என்ன பண்ணணும், இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அதிகமா இருந்துச்சுன்னா டிக்ரிமெண்ட் பண்ணணும். அது வந்து என்னது, நம்ம ப்ளஸ் பண்றோம்ல, இந்த ப்ளஸ் பண்ற சம்மு, இந்த ப்ளஸ் பண்ற கிடைக்கக்கூடிய ஒரு சம், இந்த சம்மு தான். இந்த சம்மை தான் நம்ம வந்து இந்த சம்மை வச்சு தான் டார்கெட்டோட வேல்யூ வந்து செக் பண்ணணும். அது எப்படி பண்ணணுன்றத சொல்றேன். இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா எலிஃப் யூஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு. எலிஃப் நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், அதாவது இப்போ நம்மளோட டார்கெட் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா, இப்போ அண்ட் நல்லா நான் வச்சுக்கோங்க, ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல ஐ கமா லெஸ் தென் டார்கெட்டா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதாவது இதோட கான்செப்ட் பொறுத்தவரை ஐ வந்து லெஸ் தென் டார்கெட்டா, நம்ம வந்து ஐய இதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. ஐய வந்து நம்ம டார்கெட்டோட மிங்கிள் பண்ணவே இல்லை. நம்மளுக்கு என்ன தேவை, ஐயும் ஜேவையும் பிளஸ் பண்ணுவோம்ல, பிளஸ் பண்ணா ஒரு ஆன்சர் கிடைக்கும், லைக் 17 ஒரு ஆன்சர் கிடைக்கும். இந்த 17 ஆன்சர் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா டார்கெட்டோட கம்பைன் பண்ணுவோம். அதாவது டார்கெட்டோட அதிகமா கம்மியான்றதை செக் பண்ணுவோம். பட் ஒரு சில பேர் இங்க ஐன்றத போட்டு செக் பண்றீங்க, அது தப்பு. ஐய வந்து நம்ம ஐய வந்து நம்ம செக் பண்ண போறதே இல்லை, ஓகேவா. அதனால நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த கடைக்குள்ள ஒரு சம்மு, லைக் இங்க இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு சில பேர் இதை வந்து வேரியபிள் ஸ்டோர் பண்ணியும் பண்ணுவீங்க. அது வந்து நான் எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன், ஓகே. அதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்க டைரக்டா நீங்க பிளஸ் பண்ணி கூட போடலாம். எக்ஸாம்பிள் நம்பர்ஸ் ஐ, அதுக்கப்புறம் நம்பர்ஸ் ஜே. எதனால நான் வந்து சாரி ஓகே, எதனால நான் இந்த அப்ரோச் யூஸ் பண்றேன்னா, இப்போ இங்க என்ன வேல்யூ கிடைக்குமோ அதை தானே நம்ம இங்கேயும் போடுவோம், ஓகேவா. இங்க என்ன ஐ வேல்யூ கிடைக்குதோ அந்த ஐ வேல்யூ வச்சு தானே இங்க வந்து லெஸ் தானா கிரேட்டர் தானே பார்ப்போம். அப்போ நம்ம டேரக்டா இங்கேயே பிளஸ் பண்ணலாம்ல. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி மெத்தட்ல போட்டேன். ஆ ஓகே. ஸோ அதனால தான் நான் இது இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதாவது நம்ம கிடைக்கக்கூடிய சம்பவம் வந்து லெஸ் தென் டார்கெட்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும்ல, அதை வந்து இங்க போட்டுருக்கேன். அண்ட் இப் சப்போஸ் இப்போ வந்து ஈக்குவலாகவும் இல்லை, லைக் இந்த அப்ரோச் பண்ணி பாருங்க. சப்போஸ் நம்மளோட நம்மளோட கான்செப்ட் ஈக்குவலாகவும் இல்லை, லெஸ் தெனாகவும் இல்லைன்னா மிஞ்சி போனா என்னவா இருக்கும், கிரேட்டர் தெனா தான் இருக்கும். அப்போ கிரேட்டர் தெனுக்கு நம்ம என்ன போடலாம், ஜே டிக்ரிமெண்ட். அதனால எல்ஸ்ல வந்து நான் எதுவுமே கொடுக்கல. ஸோ கண்டிஷன் மாதிரி எதுவுமே கொடுக்காம டைரக்டா ஜே டிக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன், ஓகேவா. ஸோ இப்போ வந்து இந்த கான்செப்ட் பொறுத்தவரை நம்மளுக்கு ரிட்டர்ன் டைப் என்னது, இன்டீஜர். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா ஒரு எம்டி அரே வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்கேன், ஓகேவா. ரிட்டர்ன் ஓகேவா. ஸோ என்டி அரே வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன், ஓகேவா. 3 டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு, ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த அப்ரோச் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க் ஆகுது. அண்ட் ஒரு சில பேருக்கு இந்த இன்னும் ஒரு டவுட் இருக்கு, என்னன்னா லைக் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஈக்குவலா இல்லை, லைக் இப்போ வந்து ஈக்குவல் டுவா இருந்தால் தானே நம்மளுக்கு வந்து இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும். சப்போஸ் இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு, இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து இதை தானே ரிட்டர்ன் ஆயிருக்கணும், ஏன் சம்மந்தமே இல்லாமல் திருப்பி இதுவே ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா,
இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். ஓகேவா? எதனால அப்படின்னா, இப்போ ஒரு சில பேருக்கு வந்து ஃபார் லூப்ல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு நிறைய பேருக்கு தெரியல. ஓகேவா? சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ ஒரு ஃபார் லூப்போ ஒரு ஒயில் லூப்போ எடுக்கிறீங்கன்னா, எந்த இடத்துல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் அந்த ஒயில் லூப்போ ஃபார் லூப்போ ஃபுல்லாவே ரன் ஆகும். ஓகே, அதை நான் வச்சுக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஃபார் லூப்ல இந்த ஒயில் லூப்ல வந்து நான் இங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன்னா இந்த ஒயில் லூப் ஃபுல்லாவே இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் ரன் ஆகும். ஓகேவா? அப்போ எப்போ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும்னா, சப்போஸ் ஐ வந்து அதாவது ஜே வந்து கிரேட்டர் தென் ஐயா இருந்துச்சுன்னா, லைக் நம்மளோட கண்டிஷன் பொறுத்தவரை அது ஒரு நிமிஷம். நம்மளோட கண்டிஷன்ல சப்போஸ் இங்க ஐ இருக்கா, இந்த ஐ வந்து இங்க ஜேவாவும் இங்க ஐயாவும் வந்துருச்சுன்னா, இந்த மாதிரி கண்டிஷன் வந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து என்ன வரும், நம்மளுக்கு இந்த ரிட்டர்ன் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகே, இந்த எம்டி ஆரி வந்து ரிட்டர்ன் ஆகும். மற்றபடி இந்த ஒயில் லூப்ல நடக்கிற எல்லா கண்டிஷனுமே இங்கே தான் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். அது எப்படின்னா, சப்போஸ் இப்போ வந்து இங்க இன்கிரிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, இன்கிரிமெண்ட் பண்ண ஐ தான் நம்மளுக்கு வந்து இங்க வரும். ஓகே, நார்மல் ஐ வந்து வராது. ஐ வந்து இன்கிரிமெண்ட் ஆயிடுச்சுன்னா இங்க வந்து ஜீரோன்னு இருக்காது, ஒன்னுன்னு இருக்கும். ஓகேவா? அண்ட் இங்கேயும் வந்து நம்மளுக்கு ஒன்னுன்னு இருக்கும். ஓகேவா? சப்போஸ் ஜே வந்து டிக்ரிமெண்ட் ஆகணும்னா இங்க ஜீரோ. ஓகேவா? ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு வாட்டி ஐட்ரேட் ஆனோன்னு திருப்பி இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கே வந்து அண்ட் ரிட்டர்ன் ஆகும். ஒரு ஒரு வாட்டி நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜே டிக்ரிமெண்ட் ஆகுதுன்னா ஜே டிக்ரிமெண்ட் ஆனோன்னு இங்கே வரும். இங்கே வந்து முடிஞ்சோடனே அகெயின் ஃபார்வர்டுக்கே வந்துடும். சாரி, ஃபார்வர்ட் பண்ணுறேன். இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கே வந்து இங்கே கண்டிஷனை செக் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இப்படிதான் இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகுது. ஸோ அந்த இன்னொன்று சொன்னல, அதாவது வேரியபிள் ஸ்டோர் பண்ணி கூட ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அது எப்படின்னா சிம்பிள் தான். இப்போ நான் இங்கே வந்து இங்க நான் வந்து ப்ளஸ் பண்ணியிருக்கேன்ல டேரக்டா, அந்த மாதிரி ப்ளஸ் பண்ணாம, ஸோ நான் அதை வந்து இன்னும் ஒரு நிமிஷம் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிட்டு நம்ம ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணிப்பாங்க. ஸோ இன்ட் சம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இப்போ இந்த மாதிரி வேரியபிள ஸ்டோர் பண்ணிட்டு டேரக்டா வேரியபிள் யூஸ் பண்ணியே இங்க வந்து ஈக்குவல் டுவா கிரேட்டர் தானா பார்க்கலாம். ஒரு நிமிஷம். சம். ஓகேவா? இப்போ சம்ல வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சேம் அந்த ஐஎன்ஜியை தான் ஸ்டோர் பண்ணிருக்கோம். அதனால இதுல எந்த சேஞ்சஸும் நடக்க போறது இல்லை. அதே மாதிரி தான் இங்கேயும். இங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சம் அப்படின்ற மாதிரி போட்டுப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி அப்ரோச் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் ஒரு நல்ல அப்ரோச். அதாவது உங்களுக்கு உங்களோட கோட் வந்து கிளீனா இருக்கணும், அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதனால அப்படின்னா நம்ம டேரக்டா இந்த மாதிரி நம்ம வந்து போடும்போது ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதனால இந்த மாதிரி வேரியபிள ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இன்ட் மாதிரி நான் வச்சுக்கலாம். ஓ, நம்ம சம்ல தான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ஒரு இன்ட் மாதிரி நான் வச்சுக்கலாம். இன்னொன்று அப்ரோச் கூட இருக்கு. இன்னொன்று அப்ரோச் வந்து ரொம்ப நல்ல அப்ரோச். ஓகேவா? எதனால அப்படின்னா இது நிறைய ப்ரோக்ராம்ல வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல அப்ரோச். ஓகேவா? அது என்னன்னா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டேரக்டா நம்ம வந்து அரேவை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் வேரியபிளை ஸ்டோர் பண்ணி. பட் நான் இப்போ சொல்ல போற கான்செப்ட் படி ஒரு அரே வந்து தனியா கிரியேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணிக்கணும். லைக் இந்த அரே பொறுத்தவரை என்ன சைஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, ஸோ நம்மள அவுட்புட் பாருங்க, அவுட்புட் என்ன சைஸ்ல வருது மோஸ்ட்லி 2, அதாவது 2 அப்படிதானே? ஏன்னா நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆக போகுது 2, அதாவது ஐயும் ஜேவும் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆக போகுது. அப்போ 2 வேல்யூ இருந்தா மட்டுமே போதும். அதனால சைஸ் வந்து 2 அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போ இங்க வந்து என்ன அப்ரோச் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதை நான் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ மவுஸ் ஒழுங்கா ஒர்க் ஆகல. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அரேவை வந்து கால் பண்ணி அந்த அரேவோட ஜீரோ வேல்யூல என்ன ஸ்டோர் ஆகணும் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. இப்போ அரேவோட ஜீரோ வேல்யூல என்ன ஸ்டோர் ஆகணும்னா ஐ பிளஸ் 1. அதாவது நம்ம முன்னாடியே போட்டோம்ல, சேம் கான்செப்ட் தான். அதாவது இந்த இடத்துல வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்களுக்கு டைகிராமா வரலாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், டேரக்டா ஈக்குவல் டுவா இருக்கான்னு பார்த்துட்டு டேரக்டா நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம்ல. பட் இந்த கான்செப்ட் அப்படி கிடையாது. இந்த கான்செப்ட்ல நம்மளுக்கு ரெஸ்ன்னு ஒரு அரே வந்து ஸ்டோர் பண்றோம். இந்த அரேல வந்து 2 வேல்யூ வந்து போட முடியும். ஓகேவா? இப்போ இந்த 2 வேல்யூல எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெஸ்ஸோட ஜீரோ ஜீரோல நம்ம என்ன ஸ்டோர் பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டோர் பண்ணுவோம், ஐயை தான் ஸ்டோர் பண்ணும். அப்போ ஐ அண்ட் ரெஸ்ஸோட 1ல ஜே.
அப்படின்றது ஸ்டோர் பண்ணும். அண்ட் இந்த கான்செப்ட் பொறுத்தவரை +1 ஆட் பண்ணணும். அதனால +1 மாத்துறாரு. ஸோ இவ்வளோதான் ஆன்சர். இது வந்து +1 அண்ட் I is equal to I+1. சாரி J+1. ஓகே, ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். அண்ட் இந்த இந்த இடத்த பொறுத்தவரை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. அதாவது இப்போ நம்ம ரெஸ்ட்டை ஸ்டோர் பண்ணிட்டோம். பட் நம்ம ரெஸ்ட்டை எங்கே ரிட்டர்ன் பண்ண சொல்லிருக்கோமா? லைக் நம்ம இப்போ இந்த கண்டிஷன் ரன் ஆனால் நம்மளுக்கு என்ன ஆகும்? ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லை. அப்போ ரிட்டர்ன் என்ன ஆகும்? இந்த நம்மளோட நியூ, அதாவது எம்டி ஸ்டேட்மெண்ட் தான் ரிட்டர்ன் ஆகும். பட் நம்மளுக்கு எம்டி ஸ்டேட்மெண்ட்டாக ரிட்டர்ன் ஆகணும். நம்ம ஸ்டோர் பண்ண I+J, அதுதான் அதாவது நம்மளோட ரெஸ்ட்ல ஸ்டோர் பண்ண INJ மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இங்கேயே நம்ம என்ன பண்ணிடணும்னா ரிட்டர்ன் ரெஸ் அப்படின்றது போட்டு முடிச்சிடணும். அப்போ நம்மளுக்கு எத்தனை வாட்டி நம்மளுக்கு இங்க ஸ்டோர் ஆனாலும் டேட்டா நம்மளுக்கு வந்து என்ன ஆயிரும்? இங்கேயே இந்த ரெஸ் ரிட்டர்ன் பண்றதுனால இந்த ஃபைல் ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? ரெஸ் ரிட்டர்ன் தான் ஆகும். சப்போஸ் ஐஎன்ஜே வந்து ஐ வந்து லெஸ் தென் ஜேவா, ஐ வந்து கிரேட்டர் தென் ஜேவா இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து எம்டி ஸ்டேட்மெண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ சேம் இதுவும் ஒரு நிமிஷம். சாரி, இது வந்து அரே டைப்ல. இப்போ வேற வித்தியாசமான அப்ரோச் இருக்குது. ஸோ நான் தான் தப்பா கொடுத்துட்டேன். தெரியாம வேல்யூ கிரியேட் பண்ணி அதுல டூன்னு போட்டு கொடுத்துருவேன். ஓகே, ஸோ அதனால ஓகே, நான் வந்து சைஸ் தான் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சேன். அதனால சைஸ் வந்து இந்த இண்டெக்ஸ்குள்ள போடாம இதுல போய் போட்டேன், வேரியபிள்ல போய் போட்டேன். சாரி, வேரியபிள்ன்ற வேல்யூல போய் போட்டேன். ஸோ அதனால தான் மிஸ்டேக்கு. மற்றபடி இந்த கான்செப்ட் வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டூ பாயிண்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதாவது நீங்க இப்பதான் டூ பாயிண்டர் வந்து கத்துக்கிறீங்க அப்படின்னா இதுதான் ஒரு பேஸ் லைன் ஆஃப் டூ பாயிண்டர். ஓகேவா? இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து பேஸ் லைன் ஆஃப் டூ பாயிண்டர் வந்து ஈஸியா புரிஞ்சிருக்கும். நீங்க டேரக்டா இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்க போடலாம். ஓகேவா? 167. ஓகேவா? டூ சம் இன்புட் அரே சார்ட்டட். நல்லா நான் வச்சுக்கோங்க. டூ பாயிண்டர் பொறுத்தவரை மோஸ்ட் ஆஃப் தி அரே வந்து சார்ட்டட் அரேவா தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் இதுல வந்து இன்னும் நிறைய அப்ரோச் எல்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் எதனால இந்த அப்ரோச் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா இது பாக்குறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு சில பேர் இதுல ஆஷ் மேப்லாம் போடுவாங்க. ஆஷ் மேப் கூட ஒரு நல்ல டெக்னிக்ஸ் தான். ஓகேவா? பட் அது ஸ்டார்டிங், அதாவது பிகினர்ஸுக்கு வந்து அது புரியாது. ஓகேவா? எதனால நான் வந்து இதை யூஸ் பண்ணேன்னா இது வந்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அதாவது பிகினர்ஸால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் இந்த கான்செப்ட் வந்து நான் தெரிஞ்சேன். ஓகேவா?